கோடான கோடி நன்றிகள். உங்களால் எனக்கு கிடைத்த வெற்றிகள் இது. இதை பார்க்கும் பொழுது எனக்கு மிக மன மகிழ்ச்சியாக உள்ளது. ஏனென்றால் எனது நண்பர்களுக்கு எவ்வளவு அன்பு என்னிடம் இருந்தால் இவ்வளவு பாலிசிகள் கொடுத்து என்னை ஊக்குவித்திருப்பார்கள். அதனால் எனது நன்றியை உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன். மற்றும் இந்த பதிவு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 20 வருஷத்துக்கு முன்னாடி நமது நண்பர் ஒருத்தர் ஒரு பாலிசி எடுக்கிறார். மாதம் 500 ரூபாய் வீதம் கட்டினாரு. இடையில அவருடைய பாலிசி அப்டேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். கொஞ்சம் அதிகப்படுத்தி கட்டிக்கலாங்கன்னா இது மாதம் 500 ரூபாய் ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் மறுபடியும் ஒரு பாலிசி போட்டார். அதை மட்டும் கண்டினியூ பண்ணாமல் இந்த 1500 ரூபாய் 3 மாதத்துக்கு ஒரு பிரீமியத்தை மட்டும் கட்டிட்டு வந்தார். சமீப காலத்துக்கு முன்னால் ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் அவர் நோய்வாய்ப்படுறாரு. இறப்பு சம்பவிக்குது. அந்த நோய்வாய்ப்படும் போது என்னை கூப்பிடுறாரு. என் மகனுக்கு சேர வேண்டிய இந்த பணத்தை தயவுசெய்து வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பாக நான் வாங்கி தருவேங்கண்ணா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, இப்போ அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாரு. அப்போ அவங்க பையன் நகை அடமான வச்சு கிட்டத்தட்ட 6 to 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு அவரை காப்பாற்றிடலாம் அப்படின்னு. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவரை காப்பாற்ற முடியல. வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. வீட்டில் இறந்துடுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாலிசி டெத் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி எல்ஐசியில் கொடுத்து பணம் வாங்கி தரேன். வாங்கும்போது 2 லட்சம் ரூபாய் மட்டும் வந்துருந்தது. ஆனால் அவர் 1 லட்சம் ரூபாய் தான் கட்டியிருந்தார். 1 லட்சம் ரூபாய் போனஸோட சேர்ந்து டெத் கிளைம் 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அவர் அவங்க அம்மாவும் அழைச்சிட்டு அவங்க அம்மா தான் வாரிசாக போட்டிருந்தாங்க. 2 லட்சம் ரூபாய் ரொம்ப குறைவாக இருக்கு, என்ன சார் இவ்வளோதான் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கோபமாக பேசியிருந்தார். நான் அப்போ சொன்னேன், அம்மாவும் கூட தான் இருந்தாங்க, நான் வரும்போதெல்லாம் இதை பற்றி சொல்லுவேன். ஆனால் நீங்கள் ஆரம்ப காலத்தில் 500 ரூபாய் மாதம் கட்டியிருந்தீங்க. உங்களுடைய வருவாய்க்கும் எதிர்கால செலவுக்கும் இந்த பணம் பத்தாது, நீங்கள் அதிகப்படுத்திக்கணும்னு நான் சொன்னேன். ஆனால் அவர் கேட்கல. இதையே மெயின்டைன் பண்ணியிருந்தார். இறக்கும்போது 2 லட்சம் ரூபாய் மட்டும்தான் அவருடைய மகனுக்கு கிடைச்சது. ஆனால் அவர் 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கார். அந்த 6 லட்சம் ரூபாய் அவருக்கு பெரிய தொகை தான். ஆனாலும் இந்த 2 லட்சம் ரூபாய் அவங்க குடும்பத்துக்கு பெரிய இன்கம் கிடையாது. அவங்கள காம்பன்சேட் பண்ணலை. அப்போது ஒவ்வொருவரும் தன்னுடைய எதிர்காலத்துக்காகவும் தன்னுடைய மருத்துவ செலவுக்காகவும் தன்னுடைய இறுதிச் சடங்குக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் ஒரு சொத்தா நினைச்சுதான் அதை உருவாக்கணும் ஒழிய ஏதோ கடனுக்கு எல்ஐசி ஏஜென்ட் கேட்குறாரு அவருக்கு ஒரு பாலிசி போடுவோம்னு நினைச்சு தயவு செய்து யாரும் போடாதீங்க. உங்களுடைய வேல்யூ, உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. அந்த மதிப்புக்காக ஒரு பாலிசியை நல்ல பிளானா நல்ல கம்ஃபர்டபுளா எடுத்து கட்டிட்டு வாங்க. அப்பதான் அது உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமையும். நன்றி.